ஒருத்தர் பணக்காரர் ஆகிறதுக்கு நிறைய திறமை வேணுமா, இல்லை அறிவு நிறைய வேணுமா, அல்லது பேக்ரவுண்ட் பலமாக இருக்கணுமா, இந்த மாதிரிலாம் நிறைய யோசனைகள் எல்லாத்துக்குமே வரும். ஆனால் ஏழ்மையில் பிறந்தே பணக்காரர் ஆனவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் இந்த பணக்காரருக்கும் ஏழைக்கும் என்ன வித்தியாசம், இந்த பணக்காரங்க எப்படி யோசிக்கிறாங்க, இதெல்லாம் பற்றி சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் அப்படிங்கிற புக்கில் ஹார்வேக்கர் அப்படிங்கிறவர் பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி எழுதியிருக்காரு. இவர் ஒரு 17 வித்தியாசங்களை சொல்கிறாரு. இந்த புக்கோட சம்மரியை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முதல் வித்தியாசம், பணக்காரங்க பெருசாக யோசிப்பாங்க, ஏழைங்க சின்னதாக யோசிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த கடையில் அந்த பொருளோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுக்காக 3 கடை 4 கடை ஏறி இறங்கி அந்த பொருளை வாங்குறீங்க. மற்ற கடையை விட ஒரு 50 ரூபா குறைச்சி அந்த பொருளை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அடுத்ததாக இன்னொரு சினரியாவில் நீங்கள் ஒரு பொருளை யாரோ ஃப்ரீயாக கொடுக்காங்க அப்படின்ட்டு 4 மணி நேரமாக லைனில் வெயிட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த மாதிரியான மனநிலை உங்ககிட்ட இருந்தால் உங்ககிட்டையும் ஏழை மனப்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. நீங்கள் பணத்தை மிச்சப்படுத்த நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எவ்வளோ நேரம் செலவு பண்ணி எவ்வளோ பணத்தை மிச்சப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். 1 மணி நேரம் அலைஞ்சு திரிஞ்சு 50 ரூபா விலை கம்மியாக ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா உங்கள் 1 மணி நேரத்தோட விலை 50 ரூபா அப்படின்னு அர்த்தம். ஆனால் பணக்காரங்களுக்கு இந்த மாதிரி 50 ரூபா சேமிக்கிறது முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு அவங்களோட நேரத்தோட மதிப்பு தான் முக்கியம். அவங்க அந்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது மூலமாக 50,000 ரூபா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அடுத்ததாக 2வது வித்தியாசம், பணக்காரங்க ரிசல்ட்டை பார்த்து சம்பளம் வாங்குவாங்க, ஏழைங்க டைமை பார்த்து சம்பளம் வாங்குவாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னு யாருமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும் ரிசல்ட்டு, உங்கள் கஷ்டம் கிடையாது. நீங்கள் 100கணக்கான மணி நேரம் செலவு பண்ணி ஒரு ப்ராடக்டை உருவாக்கிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த ப்ராடக்ட் லோ குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறதுக்காக யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ரிசல்ட் நல்லா இருந்தால் நீங்கள் 2 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த பொருளை உருவாக்கினா கூட அவங்க வாங்குவாங்க. இப்போது நான் அந்த வீடியோ போடுறதுக்கு 10 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டுட்டு வீடியோவை லோ குவாலிட்டியில் கொடுத்தா யாராவது பார்ப்பாங்களா? வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்தால் பார்ப்பாங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் உங்களோட உண்மையான மதிப்பு தெரியணும்னா நீங்கள் சம்பளத்துக்காக வேலை பார்க்காதீங்க, உங்கள் ரிசல்ட்டுக்காக வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த புக்கோட ஆத்தர். பணக்காரங்க அவங்களோட மதிப்புலையும் ரிசல்ட் கொடுக்குற திறமையிலையும் நம்பிக்கை வைப்பாங்க. ஆனால் ஏழைங்க அப்படி கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு ஒரு நிலையான சம்பளம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக 3வது வித்தியாசம், இப்போ 2 பொருள் இருக்குது. அந்த 2 பொருளை ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும் அப்படின்னா பணக்காரங்க அந்த 2மே வேணும் அப்படிம்பாங்க. ஆனால் ஏழைங்க அந்த 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏழைங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அது போதாது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே வாங்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பணக்காரங்க எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களால எதனாலும் வாங்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏழைங்க பஞ்சத்தில் நம்பிக்கை வைப்பாங்க. ஆனால் பணக்காரங்க எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்புவாங்க. இப்போ பணக்காரங்க கிட்ட உங்களுக்கு நல்ல கேரியர் வேணுமா, இல்லை குடும்பத்தோட அதிக நேரம் செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு 2மே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸில் கவனம் செலுத்தணுமா அல்லது ஜாலியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு 2மே வேணும் அப்படின்னு சொல்லி பணக்காரங்க கேட்பாங்க. ஆனால் ஏழைங்க இந்த 2ல் ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏழைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று பணத்தை மட்டும் தான் அடைய முடியும் அல்லது சந்தோஷத்தை மட்டும் தான் அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் 2யுமே எப்படி சேர்த்து அடைய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2யுமே அடைய முடியும். வாழ்க்கையும் பிஸ்னஸையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக முடியும். பொதுவாக பணக்காரங்க எல்லாத்தையுமே கெட்டவங்களாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ நல்லவனாக இருக்கணும்னா ஏழையாக இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் இதுக்கு நிறைய பேருக்கு பதில் தெரியாது. நீங்கள் பணக்காரனாக இருக்கணுமா நல்லவனாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நான் நல்லவனாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழையாகவே இருக்காங்க. பணம் வந்தோடனே இவன் மாறிட்டான், பணம் இவனை மாற்றிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பணம் யாரையுமே மாற்றாது. அதாவது பணம் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி எப்படி இருந்தீங்களோ அந்த குணத்தை இன்னும் உங்ககிட்ட அதிகமாக்கி காட்டும். நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னா பணம் இன்னும் உங்களை நல்லவனாக மாற்றும். நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சு இன்னும் அதிகமான பேருக்கு உதவி செய்வீங்க. இல்லை நீங்கள் அயோக்கியனாக இருந்தால் இந்த பணத்தால் இன்னும் பெரிய அயோக்கியனாக மாறுவீங்க. பணக்காரன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கெட்ட காரியம் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கெட்ட காரியம் செஞ்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. அடுத்ததாக 4வது வித்தியாசம், பணக்காரங்க வாய்ப்புகளை பார்ப்பாங்க, ஏழைங்க தடைகளை மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்ம ஒரு புது ஐடியா கண்டுபிடிச்சி மற்றவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்குறோம் அப்படின்னு வைங்க. அதில் ஒரு சிலர் மட்டுமே அதில் இருக்க குறைகளை பார்த்துட்டு அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிறது அபூர்வம் தான். நிறைய பேர் அதில் இருக்க குறைகளை மட்டும் பார்ப்பாங்க, அது கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போதுமே தடைகள் மற்றும் ரிஸ்க்குகளை மட்டும் தான் பார்ப்பாங்க, ப்ராப்ளத்தில் தான் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் பணக்காரங்க வாய்ப்புகளை கவனிப்பாங்க. ஏழைங்க எப்போதுமே பயத்தோட அடிப்படையில் தான் முடிவெடுப்பாங்க. எந்த விஷயத்துலையுமே என்ன தப்பு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட மனநிலை இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் நினைப்பாங்க.
நான் அவங்கள ப்ராப்ளமை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, ப்ராப்ளத்தையும் கவனிங்க. ஆனால் ப்ராப்ளமும் பயமும் சேர்ந்து உங்களை தடுக்க விடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ராப்ளத்தில் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான் கிடைக்கும், வாய்ப்புகளில் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இதுதான் உலகத்தோட விதி. அடுத்ததாக 5வது வித்தியாசம். பணக்காரங்க பாசிட்டிவான சக்ஸஸ்ஃபுல் மக்களோட சேர்ந்துருப்பாங்க. ஆனால் ஏழைங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகாத நெகட்டிவ் பீப்புளோட சேர்ந்துருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கழுகுகளோடு சேர்ந்து பறக்கணும்னா வாத்துகளோட சேர்ந்து மிதக்கக்கூடாது. உங்கள் லட்சியம் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பணக்காரங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பணக்காரங்க கூடயும் சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க கூடயும் சேர்ந்து பழகுங்க. அவங்கள ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதையே நீங்களும் செய்யுங்க. அவங்க என்ன புத்தகம் படிக்கிறாங்களோ அந்த புத்தகத்தை நீங்களும் படிங்க. ஏன்னா அவங்க பணக்காரங்களாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த துறையில் யார் பெஸ்ட்டு யூடியூபர் இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க எப்படி கண்டென்ட் போடுறாங்களோ அது மாதிரியே போடுங்க. அவங்க எவ்வளோ டைமில் கண்டென்ட் போடுறாங்களோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட ஸ்டைல் என்னென்னு பாருங்கள். அவங்க செய்கிற விஷயத்த நீங்களும் செஞ்சு அதே மனப்பான்மையோடு இருந்தீங்கன்னா அதே ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரலாம். நீங்கள் மற்றவங்களை காப்பி அடிக்க சொல்கிறீங்களா, ஒரிஜினலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா, மற்றவங்களோட வேலையை திருட சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் அப்படி சொல்லலை. ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே மார்க் சக்கர்பர்க் மாதிரி இன்னொரு ஃபேஸ்புக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்களும் என்ன மாதிரி சாதாரண ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆளை ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதனால் நீங்கள் ஒரிஜினல் இல்லாமல் போயிட மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிற இந்த புத்தகத்தை பற்றி நீங்களும் ஒரு சம்மரி வீடியோ போடலாம். நான் சொல்கிற விஷயத்தையே நீங்களும் உங்கள் வீடியோவில் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குரல் இருக்குது, உங்களுக்குன்னு விளக்கம் கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சாலும் உங்களோட கண்டென்ட்டு என்னோடய கண்டென்ட்டோட வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போவே நிறைய சேனல்கள் நான் செய்கிற இந்த விஷயத்தை தான் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் இந்த சேனல் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம். நான் சொல்கிறதுக்கு காரணம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும். நான் உங்களுக்கு அமேசான் ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸை பற்றின கதையை உங்ககிட்ட சொன்னால் அவரோட கதையும் உங்கள் கதையும் ஒத்து போகாது. ஆனால் நீங்களும் நானும் நம்மளே டெவலப் பண்ணிக்க நினைக்கிற ஆட்கள். இதில் இன்னொரு கம்பெனி இருக்குது. என்னை சுற்றி பணக்கார ஆட்கள் யாருமே கிடையாது. அப்புறம் எப்படி நான் பணக்கார ஆட்கள் கூடயும் சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள் கூடயும் சேர்ந்து பழக முடியும், சேர்ந்து வசிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பணக்காரங்க கூடயே சேர்ந்து வசிக்கணும் பழகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம், அவங்களோட வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். ஹாலிவுட் நடிகர் அர்னால்டு உங்கள் கூட பழக வர மாட்டார். நீங்களும் அவருமே 6 பேக் வைக்கணும்னா அவங்களோட வீடியோஸை பார்க்கணும், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதை படிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஏன் எனக்கு கூட பணக்கார நண்பர்கள் யாருமே கிடையாது. ஆனால் நான் பணக்காரங்களோட வீடியோஸ் பார்ப்பேன், அவங்களோட புத்தகத்தை படிப்பேன், அவங்களோட பாட்காஸ்ட்டை கேட்பேன். இப்படி தான் நான் அவங்க கூட பழகுவேன். அடுத்ததாக 6வது வித்தியாசம். பணக்காரங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், அதுக்காக அவங்க முழு முயற்சியும் எடுப்பாங்க. ஆனால் ஏழைங்களுக்கு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு மட்டும் தான் ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்கள் ஃப்ரெண்டு கடைக்காரர்கிட்ட எனக்கு 2 தோசை கொடுங்க அப்படின்னு கேட்டார்னா அந்த கடைக்காரர் யோசிப்பார். ஏன்னா தோசையில் நிறைய வகை இருக்குது. ஆனியன் தோசை இருக்குது, மசால் தோசை இருக்குது, முட்டை தோசை இருக்குது, இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. நீங்கள் 2 தோசை வேணும் அப்படின்னு மட்டும் கேட்டிங்கன்னா அவருக்கு எது விற்காமல் இருக்கோ அந்த 2 தோசையை அவங்கக்கிட்ட கட்டி கொடுத்துருவாரு. ஆனால் பணக்காரங்க இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. இதே பணக்காரங்க எப்படி கேட்பாங்கன்னா எனக்கு ஆனியன் தோசை வேணும், அதுவும் ஆயில் கம்மியாக, அந்த மாதிரி. அப்படி இல்லைனா எனக்கு புரோட்டா வேணும், அதுவும் கோதுமை புரோட்டா தான் வேணும், வித் வெஜ்ஜு குருமாவோட வேணும் அப்படின்னு தெளிவாக கேட்பாங்க. ஸோ அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஏழைங்களுக்கு அவங்களுக்கு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் அவங்களுக்கு பணக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியலன்னா அந்த கடைக்காரரு அவருக்கு பிடிச்ச தோசையை உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாரு. நீங்களும் அதை வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் கடைக்காரர்கிட்ட எனக்கு ஆனியன் தோசை தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் கரெக்டாக ஆனியன் தோசை கொடுப்பாரு. ஸோ அதனால் ஒரு பணக்கார வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அங்கே எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கான பிளானு உங்கள்கிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னை பொறுத்த வரைக்கும் பணக்கார வாழ்க்கைன்னா எங்கே வேணாலும் போய் வேலை பார்க்கணும், எப்போ வேணாலும் போய் வேலை பார்க்கணும், அந்த மாதிரியான சுதந்திரம் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம நினச்சா எப்போ வேணாலும் டாக்ஸியில் போக முடியணும். ஏன்னா நமக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கும்போது பஸ்ஸில் வேர்த்து விறுவிறுத்து தொங்கிக்கிட்டேலாம் போக முடியாது. சப்போஸ் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன்னா அங்கே உள்ள ஃபுட்டுக்கான விலையை பார்க்காம அந்த மெனுவை பார்த்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும். வருஷத்தில் 2 வாட்டியாவது ஃபேமிலியோட சேர்ந்து டூர் போகணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பண பிரச்சனை வரும்போது நான் அவங்களுக்கு உதவி செய்யணும். செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு நான் பார்க்கு போகணுன்னு நினச்சோம்னா அந்த டைமில் என்னால் போக முடியணும். என்னால் பகலில் எந்த டைமில் ஜிம்முக்கு போக முடியுமோ அந்த டைமில் போயிட்டு நான் நினச்ச நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப வர முடியணும். இதுதான் என்னோடய பணக்கார வாழ்க்கையாக இருக்கும்.
இதை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கான பிளானும் என்கிட்ட இருக்கும். அடுத்ததாக 7வது வித்தியாசம். பணக்காரங்க தங்களையும் தங்களோட மதிப்புகளையும் ப்ரொமோட் பண்ண தயாராக இருப்பாங்க. ஆனால் ஏழைங்க இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவாக பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோய்க்குரிய மருந்து உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் அந்த நோயால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த மருந்தை கொடுக்காம நீங்களே வச்சுப்பீங்களா? மாட்டேங்க தானே. அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் உண்மையிலே மக்களுக்கு அது உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணணும். இல்லைனா அது நீங்கள் மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் விற்கிற அந்த ப்ராடக்ட் என்னோடய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலன்னா என்னோடய வாழ்க்கை மாறுறதுக்கான வாய்ப்பை நான் இழந்துட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ப்ரொமோஷனை வெறுக்கிறது சக்ஸஸை தடுக்கிற மிகப்பெரிய தடைகளில் ஒன்று. விற்கிறது, ப்ரொமோட் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்காதவங்க பெரும்பாலும் காசு பணம் இல்லாதவங்க தான் இருப்பாங்க. உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றி மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னா நீங்கள் எப்படி பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும்? நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் விற்கிறதுலையும் ப்ரொமோட் பண்ணுறதுலையும் கெட்டிக்காரத்தனமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையோட எல்லா அம்சத்துலேயுமே விற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஷாப்பிங் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிற உங்கள் மனைவிக்கிட்ட வேண்டாம் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் அதை விற்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த செகண்டில் நானும் விற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோவை உங்ககிட்ட விற்றுட்ருக்கேன். அதை நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுத்து வாங்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நிமிஷத்தை எனக்காக கொடுக்குறீங்க. இந்த வீடியோவை நான் விற்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான புத்தகங்களில் இருக்க விஷயங்கள் உங்கள் மனநிலையை மாற்றும் அப்படின்னு எனக்கு தெரியும். அடுத்ததாக 8வது விஷயம். பணக்காரங்க என் வாழ்க்கையை நான் தான் உருவாக்கேன் அப்படின்னு நம்புவாங்க. ஏழைங்க என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதான் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. நீங்கள் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தான் உங்கள் வண்டியை ஓட்டுற டிரைவராக இருக்கணும். ஆனால் ஏழைங்க அவங்க ஒரு பேசஞ்சர் மாரி தான் வண்டியில் பயணம் செய்வாங்க. லாட்ரி டிக்கெட் வாங்குறவங்கள அதிகமான பேர் ஏழைங்க தான். அவங்க ஒரே நாளில் எங்கேருந்தாவது பணம் வந்துடாதா, கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மாதிரி ஏழைங்க அவங்களோட ஏழ்மையை நியாயப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் முக்கியம் கிடையாது, சந்தோஷமும் அன்பு தான் முக்கியம் அப்படின்னு அவங்களோட ஏழ்மையை நியாயப்படுத்துவாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு கை முக்கியமா கால் முக்கியமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரெண்டுமே முக்கியம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அது மாதிரி தான் பணமும் முக்கியம், அன்பும் முக்கியம், சாப்பாடும் முக்கியம், தண்ணியும் முக்கியம். ஏழைங்க எப்போதுமே மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது தப்பு நடந்தால் அது மற்றவங்களோட தப்பு அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்க. அவங்க தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னோடய சொந்தக்கார பசங்க 2 பேர் கிராமத்தில் படித்தாங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்க. 2 பேருமே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். 2 பேரும் படித்து பெரிய ஆளாகிறாங்க. ஒருத்தர் பணக்காரர் ஆகிட்டார், இன்னொருத்தர் ஏழையாக இருக்கார். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, 2 பேருமே அவங்களோட நிலைமைக்கு ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஏழ்மையாக இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் படித்தது புவர் எஜுகேஷன், என்னோடய பேரண்ட்ஸ் ஏழ்மையானவங்க, கவர்மெண்ட் சரி கிடையாது, சட்டம் சரி கிடையாது, அதனால தான் நான் ஏழையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பணக்காரனாகி சக்ஸஸ்ஃபுல் ஆனவரும் இதே தான் சொல்கிறாரு. ஆனால் வேறு மாதிரி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எஜுகேஷன் சரியில்லை தான், என்னோடய பேரண்ட்ஸும் ஏழை தான், இருந்தாலும் நான் புது புது விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டே இருந்தேன், நிறைய புத்தகங்களை படித்தேன், அது மூலமாக என்னை வளர்த்துக்கிட்டேன், அதனால் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆளாக ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏழைங்க ஏழையாகவே இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி புலம்பும்போது அவங்க வாழ்க்கையில் என்ன தப்பு செஞ்சோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம் எது மேலே கவனம் செலுத்துகிறோமோ அதுதான் வளரும். அவங்க தப்பு மேலே கவனம் செலுத்துறதுனால அந்த தப்பு தான் வளர்ந்துக்கிட்டே போகும். அடுத்ததாக 9வது வித்தியாசம். பணக்காரங்க அவங்க பணத்தை நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. ஏழைங்களுக்கு அவங்க பணத்தை மேனேஜ் பண்ண தெரியாது. பணம் அப்படிங்கிறது ஒரு டூல் தான். நாம் எப்படி கம்ப்யூட்டரு, ஸ்மார்ட் ஃபோனு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண கற்றுக்குறோமோ அதே மாதிரி இதையும் கற்றுக்கணும். நாம் கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுக்கு நிறைய மணி நேரம் செலவு பண்ணுறோம். ஆனால் பணத்தை பற்றி கற்றுக்கிறதுக்கு யாருமே நேரம் செலவழிக்கிறது கிடையாது. இந்த சிம்பிள் விஷயத்த நிறைய மக்கள் கற்றுக்கிடவே மாட்டாங்க. பணம் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி புத்தகத்தை எடுத்து படிக்கவே மாட்டாங்க. என்கிட்ட கேட்டால் இது ஒரு பைத்தியகாரத்தனமான விஷயந்தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா வாரம் முழுக்க 9 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நம்ம வாழ்க்கையை விற்று தான் பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஏழைங்க அவங்க பண பிரச்சனையை பற்றி எந்த அளவுக்கு புலம்புறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பணத்தை பற்றிய அடிப்படைகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் அவங்க அப்படி செய்கிறதே கிடையாது. பணக்காரங்க ஏழைங்களை விட அதிகமான புத்திசாலி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பணத்தை பற்றிய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். பணத்தை மாஸ்டர் பண்ணணும்னா பணத்தை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்கிட்ட பணம் வரட்டும், நான் அப்புறம் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 90 கிலோ எடையுள்ள ஒரு ஆள் நான் முதல்ல 20 கிலோ எடையை குறைச்சிக்கிறேன், அப்புறம் டயட்டு, ஒர்க் அவுட்டு, ஜிம்முக்கெலாம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். நீங்கள் முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்தை சரியாக கையாள தெரிஞ்சால் தான் மேலும் மேலும் உங்களுக்கு பணம் வந்து சேரும்.
உங்கள் பையனுக்கு ஒரு சைக்கிள் கூட சரியாக ஓட்டலைன்னா நீங்கள் அவனுக்கு கார் வாங்கி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. இந்த லாஜிக் தான் இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் சொல்லும், உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் சரியாக பயன்படுத்தினா தான் இன்னும் அதிகமான அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும். சப்போஸ் கடன் வாங்கி தான் உங்கள் வாழ்க்கையை ஓட்டணும்னா அந்த பணத்தை கூட எப்படி மேனேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த புக்கோட ஆத்தர். ஸோ அதனால் பண மேலாண்மை தசைகளை உடற்பயிற்சி செய்யணும். அப்போ தான் அது பழக்கத்துக்கு வரும். முதல்ல அந்த பழக்கத்தை உருவாக்குறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தினமும் ஜிம்முக்கு போய் 100 கிலோ எடையில் வெயிட்டை தூக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகாலையிலே உங்கள் பெட்டில் இருக்கிற 1 கிலோ எடையில் பெட்ஷீட்டை தூக்கி வீசிட்டு உங்கள் படுக்கையிலேருந்து எந்திக்கணும். அந்த பழக்கத்தை உருவாக்கணும். உங்கள் பணத்தை நல்லா மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த புக்கோட ஆத்தர் 5 அக்கௌண்ட் சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதலீட்டு அக்கௌண்ட்டு, செகண்டு ஜாலி அக்கௌண்ட்டு, தேர்டு கல்வி அக்கௌண்ட்டு, ஃபோர்த்து கொடுக்குற அக்கௌண்ட்டு, ஃபிஃப்த்து செலவு அக்கௌண்ட்டு. இந்த முதலீட்டு அக்கௌண்ட்டுக்காக நீங்கள் 10% அமௌண்ட்டை ஒதுக்கணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு தங்க முட்டையிடுற வாத்து. அடுத்ததாக உங்கள் ஜாலி அக்கௌண்ட்டுக்கு 10% ஒதுக்கணும். இதை நீங்கள் உங்கள் மாத கடைசியில் செலவு பண்ணணும். இந்த பணத்தை செலவு பண்ணும்போது நீங்கள் ஒரு பணக்காரர் ஆள் மாதிரியே நினைக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். எப்போதுமே சேமிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஜாலியாக இருக்க நினைக்கிற அக்கௌண்ட் பகுதி மீதி இருக்க எல்லா அக்கௌண்ட்டையுமே அழிச்சிடும். அதனால் சேமிக்கவும் செய்யணும், செலவும் பண்ணணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். பிஸ்னஸ், வாழ்க்கை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரியணும். எதுவுமே நம்ம பார்க்குற கோணத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கிற 8 வித்தியாசங்களை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.